மதுஹப் கிதாபுல அப்படித்தான். யானத்து தாலிபின்ல 2வது வால்யூம்ல 346வது பக்கத்துல இதை நீங்கள் பார்க்கலாம். ஹனவி கிதாபுக்கு வேணும்னு சொன்னா ரத்துல் முக்தார், யானத்து தாலிபின்னு மதரசாவில் அவங்கள பாடத்திட்டத்தில் படிக்கிறாங்களா ஃபத்துல் மொயின், அதனுடைய விரிவுரை தான் இந்த இப்னு ஆபிதீன் ஹாஷியா. இப்னு ஆபிதீன்ங்கிற ரத்துல் முக்தாரும் கூட அவங்க படிக்கிற துருல் முக்தாருக்கு விரிவுரை தான், அதையும் சேர்த்தான் பார்ப்பாங்க. அதுல என்ன சொல்லப்படுகிறது, மத்துல பொண்ணு போட்டு அதுல போட்டிருக்கிறாரு, பின் நதிரில்லதி யகவுலில் அம்பாத் மின் அக்ஸரில் அவாம், அதிகமான பாமரர்கள் செய்கிறார்களே நேர்ச்சை, அந்த நேர்ச்சையை பற்றிய ஒரு ஆராய்ச்சி, ஒரு கருத்து அப்படின்னு போட்டு சொல்றாங்க. அது என்ன நேர்ச்சை பண்றாங்க, மின் ஷம்இன், மெழுகுவத்தி வாங்கி ஏத்துறேன். அந்த காலத்துல தானே, இப்ப டீப் லைட் போடுறேங்கிறான். அந்த காலத்துல மெழுகுவத்தின்னா இப்ப என்ன பண்றான், நான் தர்காவுக்கு 2 டீப் லைட் போடுவேன், அந்த லைட் வாங்கி கொடுப்பேன்னு சொல்றான். அதுக்கு முந்தி மண்ணெண்ணெய் வாங்கி ஊத்துவேமா, நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கிற என்ன செய்வான், 2 லிட்டர் மண்ணெண்ணெய் வாங்கி ஊத்துவேமா. அந்த காலத்துல மெழுகுவத்தி வாங்கி கொடுத்துருக்காங்க இவங்களுக்கு. அவர் எழுதியிருக்காரு, இந்த துருல் முக்தார் காலத்துல மெழுகுவத்தி வாங்கி கொடுக்குறேன், அவு ஜைத்தின் அல்லது என்ன வாங்கி கொடுக்குறேன், அவு நகவகு அல்ல அது மாதிரி அது மண்ணப்படி பிளேட்லாம் வந்துடும். இப்படி எல்லாம் அதிகமான அவாம்கள் பாமரர்கள் செய்கிறார்களே, தகர்ருபன் இலைஹிம், அவங்களுக்கு நெருக்கத்தை ஏற்படுத்துவதற்காக அவர்களுக்கு ஒரு வணக்கமாக செய்கிறார்கள். எப்படி செய்யறாங்க தெரியுமா, கூட உதாரணம் போடுறாரு, யா சையீதி ஃபுலான், என்னுடைய சையீது இன்னாரே, இன்னாரே ஏதாவது பேர் போடுங்க, சையீத் அப்துல் கார் ஜிலானியே அப்படின்னு பேர் போட்டுக்கிட்டு, இன்ருத்த காயிபி, என்னுடைய காணாமல் போன பொருள் கிடைத்து விட்டால், அவ் ஊஃபிய மறியலி, என் வீட்டில் இருக்கிற நோயாளிக்கு சுகம் கிடைத்து விட்டால், அவ் குலியத் ஹாஜத்தி, என்னுடைய தேவைகள் நிறைவேற்றப்பட்டு விட்டால், ஃபலக்க மின ஸஹபி வல் ஃபில்லத்தி அவி தோமி அவி ஷம்இ அவி ஸைத்தி, உங்களுக்கு நான் தங்கத்தை தர்றேன், வெள்ளியை தர்றேன், விளக்க போடுறேன், எண்ணெயை ஊத்துறேன் என்று சொல்வார்களேயானால் பாத்திலுன் வ ஹராமுன், அது வீணான ஒரு செயல் மட்டுமல்ல, அது ஹராமும் ஆகும். தர்காவுக்கு விளக்கு போடுறது ஹராம், குர்ஆன் ஹதீஸ் படி ஹராம் இல்ல, அத வேணாம் உங்களுக்கு, மதுஹப் படி ஹராம். குர்ஆன் ஹதீஸ் படி நான் சொல்லல, இப்ப நம்மளே மதுஹபால் ஆயிட்டோம். இப்ப மதுஹபை பின்பற்றக்கூடியதுக்கு இப்ப நாங்க பேசுற பத்திலாம் பாருங்க, நீங்க பேச வேண்டியவள நாங்க செய்யறோம். இப்ப மதுஹப் சட்டத்தை நாங்க சொல்லுகிறோம், மதுஹப் பிரகாரம் என்னது ஹராமு. அதோட விடல அவரு பாயிண்ட் கவனிங்க, இதுக்கு பல காரணங்கள் இருக்கின்றன, அதான் முக்கியம். லி உஜூஹின், இது ஹராம் என்று நாங்க கிறுக்குத்தனமா சொல்லல, இதுக்கு காரணங்களும் உள்ளன. முதலாவது காரணம் என்ன தெரியுமா, அன்னஹு நذرٌ லிமக்லூகின், ஃபர்ஸ்ட் காரணம், அது ஒரு படைக்கப்பட்ட ஒரு படைப்புக்கு நீ நேர்ச்சை செய்கிறாய். படைக்கப்பட்ட படைப்பவர், அவுலியாவா இருக்கட்டும், மகானா இருக்கட்டும், நபியா இருக்கட்டும், அவர் இறைவனால் படைக்கப்பட்டவர். படைக்கப்பட்டவருக்கு செய்கிற நேர்ச்சை ஒன் நذرுலில் மக்லூகி லா யஜூசு, படைக்கப்பட்டவனுக்கு செய்கிற நேர்ச்சை செல்லாது, கூடாது. இது முதல் காரணம். ஏன்னு கேட்டா லி அன்னஹு இபாதத்துன், நேர்ச்சை என்பது இபாதத்து, வணக்கம். நேர்ச்சைங்கிறது என்னங்க, நாங்க சொன்னா கல் எடுத்து விட்டீங்கல்ல, இப்ப விடுங்க, துருல் முக்தார்கார கொண்டு விட வேண்டியதா. இப்ப கல் எங்க விடணும், வெட்டுன அருவாள் எடுத்து வெட்டு, யாரை வெட்டணும், இப்ப துருல் முக்தார் வெட்டுங்க போய் எழுதி வச்சிருக்காரு. துருல் முக்தார்ல ரத்துல் முக்தார்ல எழுதி வச்சிருக்கிறாரு. என்ன எழுதுறாரு, நீங்க நேர்ச்சை பண்றீங்க, மகளுக்கு படைக்கப்பட்டவனுக்கு பண்றீங்க, படைக்கப்பட்டவனுக்கு நேர்ச்சை செஞ்சா கூடாது. ஏன் கூடாதுன்னு சொன்னா லி அன்னஹு இபாதத்துன், நேர்ச்சை என்பது ஒரு வணக்கம். ஒரு வணக்கத்தை போய் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு வணக்கத்தை போய் இறந்து போன ஆளுக்கும் உசுரோட உள்ள ஆட்களுக்கும் தர்காவுக்கும் தெரியப்பா அப்படின்னு சொல்றாரு. ஒண்ணு. ரெண்டாவது, உல் இபாதத்து லா தகுனு லிமக்லூகின், அது வணக்கம் ஆயிடும் போது வணக்கம் படைக்கப்பட்டதுக்கு கூடாது, படைச்சவனுக்கு தான். படைக்கப்பட்ட யாருக்கும் வணக்கத்தை செலுத்தக்கூடாது. ஃபர்ஸ்ட் காரணம். ஒ மின்ஹா, அடுத்த காரணம், அன்னல் மன்சூர் அலஹு மையித்துன், யாருக்கு நீ நேர்ச்சை பண்றியோ அவர் மையித்து போனோம், மையித்துக்கிறார். நீ யாருக்கு நேர்ச்சை செய்கிறாயோ அவர் யாரு, அவர் மையித்து, ஜனாசா அப்படின்னு சொல்லிட்டு உல் மையித்து லா யம்லிகு, மையித்து எந்த பொருளுக்கும் உரிமையாகாது. அவர் சம்பாரிச்ச சொத்தை அர்த்தம் எடுத்துக்கிட்டான், மையத்தா போயிட்டான், நான் கோடி கோடியா சம்பாரிச்சேன், மண்டையை போட்டுட்டேன், என் புள்ள விட்டு எடுத்துருவான், எனக்கு சொந்தம் இல்லை. மையத்துக்கு எந்த ஒரு உரிமையும் இல்லைங்கும் போது நீ ஏன்டா மையத்துக்கு போய் ஆட்டை கொடுக்குற மாட்டை கொடுக்குறேங்கிற, அவரா எடுத்துக்கிற போறாரு. எப்படி நீ அவருக்கு போய் ஆட்டை கொடுப்ப, என்னைய கொடுப்ப? மையத்தா இருக்கிறதுனால யாருக்கு நீ நேர்ச்சி செய்கிறாயோ அவர் மையத்து, அவர் எந்த ஒன்றுக்கும் உரிமையாக மாட்டாரு. அதுக்கப்புறம் ரெண்டாவது காரணமாச்சா, மூணாவது காரணம்
காரணத்தோட வளர்க்கிறார் பாருங்க. ஏல துருல் முக்தார்ல, ரத்துல் முக்தார்ல காரண காரியத்தில் வளர்க்கிறார். ஒமின்ஹா அன்னஹு இன்ன அன்னல் மையித்தை யதஸர்ரஃபு ஃபில் உமூர் துனல்லாஹி தஆலா வ இஅ்திகாதுஹு ذلك குஃப்ருன். இறந்து போனவர்கள் இந்த உலகிலே செயல்படுவார்கள் என்று நினைத்தார், அப்படி நம்பினால் அது குஃப்ரு, இஸ்லாத்துக்கு வெளியே போயிடுவார். மூத்தா போன பிறகு இங்க வருவாரு, யா குத்துபா ஓதுனா ஆஜராவாரு, மூழுது ஓதுனா அங்க வந்துட்டு உட்கார்ந்துட்டு இருப்பாரு. இறந்து போன பிறகும் இந்த உலகில் செயல்படுவார் என்று ஒருவன் நினைத்தால் அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியே போய்விட்டான் அப்படின்னு ஹனவி மதஹப் சொல்லல. ஹனவி மதஹப்ல இருக்கு. இது குர்ஆன்ல இருந்து சொல்லல, இது வஹாபி கருத்து இல்ல. இது யார் கருத்து? ஹனவி மதஹப்ல நீங்கள் மதரசாவில் படிக்கிறீர்களே அந்த கிதாபில உள்ள கருத்தை தான் சொல்கிறேன். இதையே ரத்துல் முக்தார்ல மாத்திரம் இல்ல, அதனுடைய மூல நூல் ரத்துல் முக்தார்ல எங்க இருக்குதுன்னு கேட்டா 2வது வால்யூம்ல 439வது பக்கத்தில் இருக்கிறது. துருல் முக்தார்ல எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா அதனுடைய மூல நூல், அதுல இந்த வாசகத்தை அழகா போட்டிருக்காரு, ஷார்ட்டா போடுறாரு. அதுல ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு குறிப்பு இருக்கு, சேர்த்து படிக்கிறேன். வாலம் அறிந்து கொள், அண்ணன் நதரல்லதி யகவுலில் அம்பாத்தி மின் அக்ஸரில் அவாம், இறந்தவர்களுக்காக பாமரர்கள் செய்கிற நேர்ச்சி இருக்கிறதே, உயிரோடு உள்ள அல்லாஹ்வுக்கு செய்கிற நேர்ச்சியை இறந்து போனவர்களுக்கு செய்கிறார்களே, வமா யூஹது மின தராஹிமி வ ஷம்இ வ ஸைத்தி வ நஹ்விஹா இலா லராஹில் அவுலியாயில் கிராம், கண்ணியமான அவுலியாக்களுக்காக வேண்டி என்ன விளக்கு இலவுண்டு கொண்டு போறார்களே, இதுகள் எல்லாம் தகர்ருபன் இலைஹும், அவங்களுக்கு ஒரு வணக்கமாக நினைத்து செய்கிறார்களே, ஃபஹுவ பில் இஜ்மாஇ பாத்திருன், அனைத்து சமுதாயத்தினுடைய இஜ்மான்னு கத்துவீல பாங்க. இஜ்மாக்கு குர்ஆன் ஹதீஸ் மட்டும் பத்தாது, இஜ்மாவை ஏத்துக்கிட்டீங்கல்ல, இதான் இஜ்மா. இஜ்மா என்ன? ஏகமானதான கருத்து பிரகாரம் பாத்திலுன் வ ஹராமுன், அது பாத்தில் வீண், அது ஹராம். அப்ப மதுஹப்ல செய்றீங்க, எங்கப்பா நீங்க மதுஹப் பின்பற்றீங்க? மதுஹப் பின்பற்றாதான் மோட்சம் அடையும்ங்கறீங்க. மதுஹப் கருத்து பிரகாரம் காபிராகி விட்டவர்கள் தான் மதுஹப் காவலர்களா இருக்கிறாங்க. வேடிக்கை என்ன தெரியுமா? மதுஹப்புடைய ஜட்ஜ்மென்ட் பிரகாரம் யார் காபிர்களோ அவர்கள் பள்ளிவாசல் நிர்வகிக்கிறார்கள். இதை செய்யறாங்களா இல்லையா? பள்ளிவாச நிர்வாகிகள் ஷேகுமார் காலில் விழுகுறாங்களா? பள்ளிவாச நிர்வாகிகள் வீட்டில் என்ன நேர்ச்சை பண்றாங்களா? அவர் காபிர் ஆயிட்டார். எங்க காபிர் ஆயிட்டார்? எங்க கருத்துப்படி இல்ல, மதுஹப் கருத்துப்படி. மதுஹப்புடைய கருத்து பிரகாரம் காபிர் ஆகிவிட்டவர்கள் மதுஹப் இப்படி காப்பாத்துவாங்க, மதுஹப்புடைய காவலர்களா எப்படி இருப்பாங்க? அந்த மாதிரியான காபிர்களை தலைவராக ஏற்றுக்கொண்ட உலமாக்கள் எப்படி மதுஹப்பை காப்பாத்துவாங்க? மதுஹப்புடைய ஜட்ஜ்மெண்ட் பிரகாரம் காபிர் ஆகிவிட்டவர்களை நிர்வாகியா ஒத்துக்கலாமா நீ? அப்ப இதெல்லாம் பொய். மதுஹப்புங்கிறது ஒரு பொய், பின்பற்றலை. இவங்க மதுஹப் பின்பற்றலை, பொய் சொல்றாங்க. அதே மாதிரி இன்னும் சொல்ல போனா ஒருத்தர் எப்படி சொல்றான், அதை பாருங்க எவ்வளவு கவனமா இருந்திருக்கிறாங்க. இது எங்க இருக்கு? ஹிதாயாவுல. ஹிதாயாங்கிறது ஹனவி மதஹ்வுக்கு ரொம்ப முக்கியமான கிதாப். பல மதரசாக்கள்ல அது பாடத்திட்டத்தில் வைக்கப்பட்டிருக்கிற ஒரு கிதாப். அதுல என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, பிஸ்மில்லான்னு சொல்லி ஒரு பொருளை அறுக்கும்போது பிஸ்மில்லான்னு சொல்லிட்டு இன்னொரு தடவை இன்னொரு ஆள் பேரையும் சேர்த்து சொல்றான். அல்லாஹ் மறந்துடலவன் பிஸ்மில்லாஹி ஒபி இஸ்மி முஹிதீன் இப்படிங்கிறான். இப்படி செஞ்சான்னு சொன்னா அதோட என்ன செய்யறான்னு கேட்டா, பிஸ்மில்லாஹி ஓ முஹம்மதிர் ரசூலில்லா அப்படின்னு சொன்னானேயானால் அது அந்த அறுத்தது ஹராமு, அது செல்லத்தக்கது அல்ல. ரசூலுல்லாஹ் பேரை சொன்னாலும் அப்படி சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அதாவது யகூல பிஸ்மில்லாஹி வஸ்மி ஃபுலானின் அவ் யகூல பிஸ்மில்லாஹி வ ஃபுலானின் அவ் பிஸ்மில்லாஹி ஓ முஹம்மதிர் ரசூலில்லாஹி பி கஸ்ரி தாலி என்று அவன் சொன்னானேயானால் ஃபதஹ்ருமு ஸபீஹத்து, அவன் அறுத்தது ஹராமாகிவிடும். லி அன்னஹு உஹில்ல பிஹி லிகைரில்லாஹ், அது அல்லாஹ்வை தவிர மற்றவங்களுக்கு அறுக்கப்பட்டிருக்கு, அது திங்கவும் கூடாது. தர்காவுக்கு அறுத்தேன்னு கொடுத்து விட்டான்னு வைங்க, அந்த சோத்தை திங்கிறியப்ப அஜர்த்து, எது ஹராம்னு சொல்லப்பட்டிருக்க மதுஹப் கிதாபுல அந்த சாப்பாட்டை எப்படி சாப்பிடுவ? அஜர்த்தை கூப்பிட்டு நேர்ச்சேன்னு சொல்லி பாத்தியாவது சொல்றீங்க இல்லைங்க, இந்த சோத்தை எல்லாம் திங்கிறவர் யார்? அஜர் தானே திங்கிறாரு, அது ஹராம்னு இருக்கப்பா. ஹிதாயாவுல 4வது வால்யூம்ல 64வது பக்கத்தில் இருக்கிறது. இதே விஷயத்தை இப்படியே பதாயு சனாயன்னு ஒரு கிதாப் இருக்கு, அதுவும் ஹனவி மதுஹப்ல இந்த பதாயன்னு சொல்லி குறிப்பிடுவாங்க. இது ஹிதாயா, இது துருல் முக்தார்ல அடிக்கடி மேற்கோள் காட்டுவார். பதாயுங்கிற கிதாபுலையும் இதே மாதிரி இருக்கிறத பார்க்கிறோம். அப்ப நேர்ச்சை பண்ணலாம், சைதாவும் செய்யறீங்க, நேர்ச்சையும் பண்றீங்க,
மதுஹப் கிதாப் என்ன சொல்லுதுன்னா தப்புன்னு சொல்லுது. சில விஷயங்களை ஹராம்னு சொல்லுது, சில விஷயங்களை குஃப்ருன்னு சொல்லுது. எப்படி செய்யலாம் நீங்க? அது மாத்திரம் இல்ல, இப்ப எல்லா ஊருக்கு ஊருக்கு கபரை கட்டி வச்சுக்கிறீங்க. கபரு இருப்பது தான் ஒரு பெரிய புனிதம் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. மதுஹப்புடைய சட்ட பிரகாரம் இந்த மாதிரி கபரு கட்டலாமா? கேள்வியதான். மதுஹப் சட்ட பிரகாரம், குர்ஆன் படி இல்ல, குர்ஆன் படி கிடையாது, ஹதீஸ் படி நான் சொல்லல. மதுஹப் சட்ட பிரகாரம் உங்க ஊர் ஹராம் இருக்கப்பா. ஹிதாயாவுல 4வது வால்யூம்ல 64வது பக்கத்துல இருக்கிறது. இதே விஷயத்தை இப்படியே பதாயு சனாயன்னு ஒரு கிதாப் இருக்கு, அதுவும் ஹனஃபி மதுஹப்ல. இந்த பதாயன்னு சொல்லி குறிப்பிடுவாங்க. இது ஹிதாயா, இது துருல் முக்தார்ல எல்லாம் அடிக்கடி மேற்கோள் காட்டுவார். பதாயுங்கிற கிதாப்லையும் இதே மாதிரி இருக்கிறத பார்க்கிறோம். அப்ப நேர்ச்சை பண்ணலாம், சைதாவும் செய்யறீங்க, நேர்ச்சையும் பண்றீங்க. மதுஹப் கிதாப் என்ன சொல்லுதுன்னா தப்புன்னு சொல்லுது. சில விஷயங்களை ஹராம்னு சொல்லுது, சில விஷயங்களை குஃப்ருன்னு சொல்லுது. எப்படி செய்யலாம் நீங்க? அது மாத்திரம் இல்ல, இப்ப எல்லா ஊருக்கு ஊருக்கு கபரை கட்டி வச்சுக்கிறீங்க. கபரு இருப்பது தான் ஒரு பெரிய புனிதம் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. மதுஹப்புடைய சட்ட பிரகாரம் இந்த மாதிரி கபரு கட்டலாமா? கேள்வியதான். மதுஹப் சட்ட பிரகாரம், குர்ஆன் படி இல்ல, குர்ஆன் படி கிடையாது, ஹதீஸ் படி நான் சொல்லல. மதுஹப் சட்ட பிரகாரம் உங்க ஊர்களில் எத்தனை பெரியவர்களுக்கு கபரை கட்டி வச்சுக்கிறீங்க, சமாதிகள்ல. இப்படி கட்டடம் கட்டலாமா, பூசலாமா அப்படின்னு சொன்னா, இது முகுனின்னு ஒரு கிதாப் இருக்குது. முகுனிங்கிறது ஷாஃபி மதுஹப்ல ரொம்ப வெயிட்டான ஒரு கிதாப். முகுனியை மேற்கோள் காட்டிய யானாவுல மற்ற நூல்கள் எல்லாம் சொல்லுவாங்க. அந்த முகுனில என்ன சொல்றாருன்னு கேட்டா, அவர் சொல்றாரு, அவர் யுக்ரஹு தக்பீலு தாபூத்தில்லதி யுஜ்அலு அலல் கப்ரி கமா யுக்ரஹு தக்பீலுல் கப்ரி வ இஸ்திலாமுஹு வ தக்பீலுல் ஆதாபி இந்த துஹூலி லி ஜியாரத்தில் அவுலியாய் ஃபஇன்ன ஹாதா குல்லஹு மினல் பிதஇல்லதி இர்தகபஹன் நாஸ் அப்படிங்கிறார். என்ன சொல்றாருன்னு கேட்டா, அந்த சமாதியை தொட்டு முத்தமிடுறது, சமாதியை போய் நெத்தி வச்சு முத்தமிடுறது, நிலப்படியை முத்தமிடுறது, தர்காவுடைய நிலப்படி இருக்க நிலப்படியை முத்தமிடுறது, அவுலியாக்களை ஜியாரத் செய்யறவங்க பேர்ல இதையெல்லாம் செய்கிறது இருக்குதே, இதெல்லாம் மக்களாக உருவாக்கி கொண்ட பிதஅத்துகள். இது மார்க்கத்தில் உள்ளது இல்ல, மக்களாக உருவாக்கிய பிதஅத்துகள். பிதஅத்துனா என்ன? வழிக நரகத்தில் கொண்டு சேர்க்கும் அப்படின்னு சொல்லி முகுனிங்கிற கிதாப்ல இருக்கிறத பார்க்கிறோம். அதே மாதிரி முஹத்தப்னு ஒரு கிதாப் ஷாஃபி மதுஹப்ல, இது முகுனில எங்க இருக்குன்னு கேட்டா 1வது வால்யூம்ல 364 பக்கத்தில் இருக்கிறது. அடுத்தது முஹத்தப்ல என்ன சொல்றாருன்னு கேட்டா, ஓ யுக்ரஹு அன் யுஜஸ்ஸல் குபூர், சமாதிகள் பூசுவது மக்ரூஹு, பூசக்கூடாது. வ அன் யுப்னா அலைஹி, அதன் மீது கட்டடமும் எழுப்பக்கூடாது. அவ் யகூத அலைஹி, அதன் மீது உட்காரவும் கூடாது. அவ் யுகுத்தப அலைஹி, அதன் மீது எதையும் எழுதவும் கூடாது. எழுதிருக்காங்களா இது மாதிரி, அது மாதிரி எழுதவும் கூடாது. கபர்லையும் பூசக்கூடாது, கட்டடமும் கட்டக்கூடாது. இப்படி ஷேக் மகான் ஷேக் முகமது முஸ்தபா கலீபா அபூபக்கர் வலியுல்லாஹ் இருக்க, இப்படி எழுதவும் கூடாது அப்படின்னு சொல்லி எங்க இருக்குன்னு கேட்டா முஹத்தப்ங்கிற கிதாப்ல இருக்கிறது. அவர் ஒரு காரணத்துடன் சொல்றாரு. ஏன்னு கேட்டா, லிமா ரவா ஜாபிருன் கால நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் யுஜஸ்ஸல் கப்ர் வ அய்யுப்னா அலைஹி என்ற ஒரு ஹதீஸையும் காட்டி ரசூலுல்லாஹி தடுத்துட்டதுனால இதெல்லாம் கூடாதுன்னு சொல்லி மதுஹப் கிதாப்ல இருக்கு, முஹத்தப்ல இருக்குது. மதுஹப் பின்பற்றதா இல்லை? இப்ப கூடாத ஒரு காரியம் எப்படி மார்க்கத்தில் புனிதமா போவும்? இதுக்கு எப்படி பாத்தியாவது அஜர்த்து வர? என்னப்பா கூடாத காரியத்தை என்னையாப்பா கூப்பிட்டு கேட்க வேண்டியான? இது இருக்கிறத கூடாதுங்கிற 7 பேர் பள்ளிக்கூடம் நடத்துங்கப்பா, அந்த இடத்த காலி பண்ணிவிட்டு அப்படின்னு அஜர்த்து சொல்லணுமா இல்லையா? மதுஹப் பின்பற்றவராக இருந்தா கல்வியை கொடுங்க, எவ்வளவு பின்தங்கி கிடக்கு இந்த ஊர் மக்கள், அதை பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு இடத்த, பெரிய இடத்த வளைச்சு போட்டுருக்கீங்க, இந்த மாதிரி ஒரு இடத்துல சில பீடி சுத்தி சம்பாதிக்கிற இந்த மக்களுக்காக வேண்டி ஒரு அழகான ஒரு தொழிற்சாலையை ஆரம்பிச்சு பீடி அல்லாத ஒரு தொழிலை கொடுத்து ஒரு வருமானத்துக்கு தான் வழி பண்ணுங்கன்னு சொன்னார்னு சொன்னா அவர் மதுஹப் பின்பற்றான்னு ஒத்துக்கிறலாம். மதுஹப்ல எது கூடாதுன்னு அதை வந்து ஆதரிக்கிறீங்க, அது எப்படி நியாயமாகும்? இது ஷாஃபில. இன்னும் சொல்ல போனா ஒரு கபர் இருக்குதுங்க அந்த கபர்லயே அது பாட்டுக்கு இருந்துட்டு போகுதுன்னு சொல்லி ஒரு பள்ளிவாசல், அல்லாஹ் தொழுகிறதுக்காக பள்ளிவாசல் கட்டுறோம். அவருக்காக கட்டல, சாதாரண அவுலியா கபரும் இல்ல, சாதாரண ஒரு கபர் இருக்குது, அதுக்கு மேலே ஒரு பள்ளிவாசல் கட்டிவிட்டாங்க. இப்படி கட்டலாமான்னு ஷாஃபி இமாம்கிட்ட பத்துவா கேட்கறாங்க. ஷாஃபி இமாம்கிட்ட, உங்கள்கிட்ட ஏன்ட்ட கேட்கல, ஷாஃபி இமாம்கிட்ட கேட்ட சொல்றாருன்னா, இது நீங்க பள்ளிவாசல தான் கட்டுறீங்க, நாளைக்கு அவனை தான் வணங்குறோம், ஆயிட்டா என்ன பண்றது பயப்படுறேங்கிறார் அவர். சாதாரணமான ஒரு மனுஷன் அடக்கப்பட்ட கபருக்கு மேல ஒரு பள்ளிவாசல், அல்லாஹ் தொழுகிறதுக்காக பள்ளிவாசல் கட்டலாமான்னு கேட்டா
இப்ப கட்டலாம்னு சொல்லிவிடலாம்ப்பா, நாளைக்கு அவனே வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க, என்ன பண்றது? அதனால கூடாது, நான் முடியாதுங்கிறார் ஷாஃபி இமாம் சொல்றாரு. இது எங்க இருக்குன்னு கேட்டா அதே முஹதப்ல அவர் என்ன சொல்றாருன்னா, கால ஷாஃபி இமாம் சொல்கிறார்கள், வ அக்ரஹு ஐயு அல்லம மஹ்லூக்குன் ஹத்தா யுஜால கப்ருஹு மஸ்ஜிதா, கபர் மஸ்ஜிதா ஒரு அளவுக்கு ஒருத்தர் கண்ணியப்படுத்தப்படக்கூடாது. மகாபத்தல் ஃபித்னத்த அலைஹி வ அலாமம் பாதஹு மினன் நாஸ், பிந்தி வரக்கூடிய மக்களோட ஃபித்னா குழப்பம் ஏற்படுங்கிறத பயந்து நான் அதை வெறுக்கிறேன், கபூர் மேல பள்ளிவாசல் கூட கட்டாதீங்க அப்படின்னு ஷாஃபி இமாம் சொன்னதாக முஹத்தப்ல 1வது வால்யூம்ல 139ஆம் பக்கத்தில் இருக்கிறத பார்க்கிறோம். அப்ப கபருங்கிறத கட்டுவதே கூடாது, கபர் இருந்தா என்ன செய்யக்கூடாது, கட்டுறதே மார்க்கத்தில் தப்பு, ஷாஃபி மதுஹப்ல தப்பு கூடாது. ஹனஃபி மதுஹப்ல கட்டலாமா? ஹனஃபி மதுஹப்ல கட்டலாமான்னு கேட்டா பஹ்ருர் ராயிக்குங்கிற கிதாபுல, அதுவும் முக்கியமான பஹர்னு சொன்னேன்ல, அந்த கிதாபுல என்ன சொல்றாருன்னு கேட்டா, ஒரு கபரு என்றால் குழி தோன்றீங்கல்ல, அதுல இருந்து எவ்வளவு மண் எடுத்தீங்களோ அதை விட ஒரு தம்புடி கூட அதிகமாக்க கூடாதுங்கிறார். ஹனஃபி இது ரொம்ப சார்பு இதுல, இந்த விஷயத்துல. கபருன்னு சொன்னா எடுத்த மண்ணுக்கு மேல ஒரு தம்புடி சேர, அந்த மண்ணு தான் போட்டு அமுக்கணும். எவ்வளவு மண் வெளியே இருந்து ஒரு மண்ணை கொண்டு எக்ஸ்ட்ரா கொண்டு போட்டுறாதீங்க. குழி வெட்டுறதுக்கு எவ்வளவு மண்ணை எடுத்தீங்களோ அதே மண்ணை போட்டுருங்க, எவ்வளவு உயரம் வந்தா வந்துருப்பு. ஒரு ஆளை கொண்டு வச்சிருக்கிறீங்கல்ல, அதனால கொஞ்சம் உயரமா இருக்கும், அவ்வளவுதான் செய்யலாமே தவிர அதுவும் கொஞ்ச நாள்ல மட்டமாயிரும். அதை கரையான் தின்னு முடிச்ச உடனே அமிங்கிருவார்ல ஆளு, அப்புறம் அந்த சரியான தரமட்டத்துக்கு ஒடியாந்துரும். ஹனஃபில என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, ஓ யுக்ரஹு ஐயுஸாத அல துராபில்லதி யுஹ்ரிஜ மினல் கப்ர், கபரிலிருந்து எடுக்கப்பட்ட மண்ணை தான் மண்ணை விட அதிகமாக்குவது மக்ரூஹு. எவ்வளவு மண் எடுத்தியலோ அவ்வளவு தான் கொண்டை கொட்டணும், அதுக்கு மேற்கொண்டு நீங்க பூசுறீங்க அதையும் பத்தாதுன்னு இந்த பூல பெரிய காம்பவுண்டு சுவரு அதுவே கூடாங்கிறாங்க. ஒரு இப்படி மண்ணை எக்ஸ்ட்ரா சேர்க்காதாங்க கபருக்கு. நீங்க என்ன பண்றீங்க, ஒரு ஏக்கரை பிடிச்சி வச்சுக்கிறீங்க ஒரு கபருக்காக வேண்டி, ஒரு ஆளை போசி வச்சுக்கிட்டு ஒரு ஆளுக்காக வேண்டி 5 ஏக்கர் இடத்த பிடிக்கிறீங்க. உருப்படி மண் எடுக்க கூடாது ஹனஃபி மதஹ்புல, உருப்படி மண் சேர்க்காத, அது கூடாது, குற்றம். ஏன்னு கேட்டா லி அன்ன ஜியாதத அலைஹி பி மன்சிலத்தில் பினாய், கொஞ்சமாச்சு அதிகமாக்குனீங்கன்னா அது கட்டடம் கட்டின குற்றமாயிரும். உருப்படி மண்ணை எக்ஸ்ட்ரா போட்டா என்ன குற்றமாயிருமா, அது மினல் பினாய், அது கட்டடம் கட்டிட்டீங்கன்ற அந்த அந்த குற்றத்தில் சேர்ந்துரும். ஓ யுஸ்தஹப்பு, அது தண்ணி ஊத்துறதுன்னு சொல்ற, அது வேண்டியதில்லை. அதுக்கப்புறம் என்ன செய்யறாருன்னு கேட்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சமப்படுத்துறாங்க இல்லையா, அப்படி ஸ்கொயரை மாதிரி சதுரமாக்குறது அதெல்லாம் செய்யக்கூடாதான். ஏன்னு கேட்டால் அன்னஹு அலைஹிஸ்ஸலாம் நஹா அன் தர்பியில் குபூர், கபறுகளை ஸ்கொயர் ஆக்குறது ரசூலுல்லாஹ் தடுத்தார். அது ஹதீஸ் இல்லை, அவர் இப்படி எழுதியிருக்கிறாரு, அது கூட கூடாதுன்னு இருக்குது. அந்த ஹனஃபி மதஹ்புடைய சட்ட பிரகாரம் கபர் அப்படி ஸ்கொயர் பண்றீங்கல்ல, பெரிய சோக்கட்டு எப்படி சதுரமாக்குறீங்கல்ல, அந்த மாதிரி சதுரமாக்க கூடாது. அதே மாதிரி அது அது அடுத்து என்ன செய்யறாருன்னு கேட்டா, ஒலாயு ஜஸ்ஸு, பூசவும் கூடாது. ஹனஃபி மதஹ்ப் சட்ட பிரகாரம் பூசிருக்கிறா இல்லையா, உங்க ஊர்ல உள்ள தர்கா பெரியார்கள் அடக்கி வச்சுக்கிற கபூர்ல எல்லாம் சிமெண்ட போட்டு பூசி வச்சுக்கிறீங்களா, பூசிருக்க இல்லைங்க, பூசக்கூடாது இருக்கு மதஹ்புல. ஷாஃபி மதஹ்புலையும் பூசக்கூடாது, ஹனஃபி மதஹ்ப் சுண்ணாம்புலாம் போட்டு பூசி வைக்கிறீங்க, சிமெண்ட்லாம் போட்டு பூசி இருக்கிறீங்க, மனாரா கட்டிருக்கிறீங்க, அது கூடாது. ஏன்னு கேட்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார்கள், கபரை பூசக்கூடாது, கபர் மேல உட்காரக்கூடாது, கபர் மேல கட்டடம் கட்டக்கூடாது, கபர் மேல எழுதக்கூடாது சொல்றாங்க இல்லையா. ஹதீஸ் ஜாபிரின் நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐயு ஜஸஸல் குபூர் வ யுகாத அலைஹி வ யுப்னா அலைஹி வ யுக்தப அலைஹி, இவளை ரசூலுல்லாஹ் தடுத்தார்கள். பூச தடுத்தாங்க, கட்ட தடுத்தாங்க, உட்கார தடுத்தாங்க, எழுத தடுத்தாங்க. அதனால செய்யக்கூடாது. ஒரே மாதிரியே சொல்றாங்க பாருங்க. ஷாஃபி இமாம்ல என்ன ஹதீஸை காட்டி என்ன சட்டம் சொன்னார்களோ அதையே தான் ஹனஃபி மதஹ்புடைய பஹருங்கிற கிதாபுலையும் சொல்லி இருக்கிறார்கள். அப்ப எப்படி நீங்க இதை செய்வீங்க மதுஹபா இது? அப்ப தர்காக்கள் ஒரு ஊர்ல இருக்குமையானால் அந்த ஊர் மக்கள் மதுஹபை பின்பற்றவில்லை, அதான் ஆதாரம். ஒரு ஊருக்கு போகணும், அந்த ஊர்ல தர்கா இருக்குதா, என்ன முடிவு பண்ணிருன்னு, இவங்க மதுஹபை பின்பற்றாத ஆள் கம்பிட்டு போயிரும். மதுஹபை பின்பற்றினா தர்கா கட்டியிருக்க மாட்டாங்க. ஏன்னா ஷாஃபி மதுஹப்ல அனுமதி இல்லை, நானும் இல்லை. நான் வந்து மாலிக் அம்பலிலாம் எடுத்துட்டு வரல குறிப்பு, இங்க 2 தானே இருக்கு உங்க ஊர்ல, தமிழ்நாட்டில் 2 தானே இருக்குது. அதனால மாலிக் அம்பலிக்கெல்லாம் போகல, நான் ஷாஃபி அனுப்பிக்குள்ளே நின்றுட்டு இருக்கிறேன். அந்த 2 மதுஹப் பிரகாரம் என்ன செய்யாது, மதுஹப்ல கபரு கூடாது. சரி, இப்போ கட்டிட்டா என்ன செய்யறது, மதுஹப் பிரகாரம் என்ன செய்யணும், இடிச்சு தள்ளிப்பணும். கட்டிப்பட்டியன்னு வைங்க, ஹதீஸ் பிரகாரம் தான் இடிக்கணும்னு கிடையாது. மதுஹபை பின்பற்றவர்களா இருந்தா ஜமாத்தை கூட்டுங்க நாளைக்கு. இங்க பெரும்பாலும் ஷாஃபி தானே ஊர்ல,
ஷாஃபி மதுஹப் தான் இருக்குது. ஷாஃபி மதுஹபுக்கு அத்தாரிட்டி ஷாஃபி இமாம் தான். இமாம் சொல்ற தீர்ப்பை கேளுங்க. இமாம் சொல்றாரு. இப்ப இது அவர் எழுதின கிதாப். நான் சொல்லக்கூடியது வந்து ஷாஃபி இமாமே எழுதின அல் உம்முங்கிற கிதாப் 1வது வால்யூம்ல 277ஆம் பக்கத்துல அவர் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னு கேட்டா, ஓ இன்னமா உஹிப்பு, நான் என்ன விரும்புகிறேன் என்று சொன்னால், ஐயு சஹஸாலா வஜ்ஹில் அர்தி சிப்ரன், பூமிக்கு மேல ஒரு ஜான், அது எடுக்கிற மண்ணை போட்டா ஒரு ஜான் வந்துருங்க, ஆளை வர போட்டிருக்கிறீல்ல, அதனால ஒரு ஜான் தான் இருக்கும். வழங்குதா? அவ் நகுவகு, ஏறக்குறைய இந்த ஒரு ஜான் அளவுக்கு வச்சுக்கிறங்க அடக்கம் செஞ்சவன. உஹிப்பு அல்லா யுப்னா, கட்டடம் கட்டக்கூடாது என்றுதான் நான் விரும்புகிறேன். அவர் உஹிப்புன்னா எல்லா விஷயம் சொல்லுவார். கடமையான விஷயத்தை சொன்னாலும் ஷாஃபி உம்முடைய ஸ்டைல் என்னன்னு கேட்டா உஹிப்பும் பாரு, பிடிக்காத ஹராம சொல்லும் போது அக்கரகும் பாரு. அதனால உஹிப்புன்னா அது விரும்பத்தக்கது அப்படி அர்த்தம் செஞ்சுக்க கூடாது. அவர் தொழுகிறத சொல்லும்போது உஹிப்புன்னு தான் சொல்லுவார். வழங்குதா? அது அந்த கிதாபுடைய ஸ்டைல். அது அவர் என்ன செய்யறாருன்னா, உஹிப்பு அல்லா யுப்னா, கட்டடம் கட்டக்கூடாது என்று நான் விரும்புகிறேன். வலாயு ஜஸ்ஸஸ, பூசவும் கூடாது என்று விரும்புகிறேன். இன்னதாலிக்க யஷ்பஹு ஸீனத்த வல் ஹுயலா, இது வந்து கவர்ச்சியையும் அகந்தையையும் காட்டுவதற்கு ஒப்பாக இருக்கிறது. ஒலைசல் மௌத்து மௌலிய வாஹிது மின்ஹுமா, மௌத்து என்பது அதற்கான இடம் இல்லை. ஒரு மனுஷன் இறந்து போனான் என்பது அதில் எப்போதும் சோகம் தெரிந்து கொண்டிருக்க வேண்டும். நீ எப்போது கட்டட கட்டி விடுகிறாயோ அதுல திமுரு தான் இருக்குது. இந்த கபரை விட அந்த கபரில் உள்ள ஒரு பெரிய ஆளு திமுரு, இந்த ஆளை விட அந்த ஆளுடைய கைது பெருசா இருக்குன்னு திமுரு புயலாங்கிறார். அது திமுரு இருக்குமே தவிர மரணத்திற்கு உரிய அந்த அடக்கமோ அந்த பணிவோ அதில் இருக்காது. வளம், இது முக்கியமானது, வளம் அற குபூரல் முஹாஜிரீன வல் அன்சார் முஜஸ்ஸஸா, ஒரு முஹாஜிருடைய கபரையும் ஒரு அன்சாரி கபரையும் பூசி நான் கண்டதில்லை. அன்சாரிகள் கபரை பார்க்கிற காலத்தில் வாழ்ந்தார் ஷாஃபி இமாம். ஷாஃபி இமாமுடைய காலம் ஹிஜ்ரி 150. சஹாபாக்களுடைய அடக்கத்தலங்கள்லாம் அவருக்கு தெரியும். ஜன்னத்துல் பக்கீல போய் பார்க்கிறாரு. மதீனாவை சேர்ந்த சஹாபாக்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க, மக்காவை சேர்ந்த சஹாபாக்கள் அடக்கம் பட்டிருக்கிறாங்க, அங்கெல்லாம் போயிருக்கிறாரு. இன்னும் சொல்ல போனா உஹதுக்கு போயிருக்கிறார். உஹது சுகதாக்கள் அடக்கம் பட்டிருக்கிறாங்க, அங்கெல்லாம் நான் போய் பார்த்திருக்கிறேன். ஒரு ஆளு கபரு கூட பூசப்படல, ஒரு கபரு கூட. அவ்வளவு பெரிய தியாகிகள். அந்த அவுலியா பெரிய அவுலியாங்கிறீங்களா, இந்த அவுலியாக்களுக்கெல்லாம் லட்சம் அவுலியாவுக்கு மேல சிறந்தவர்கள். அந்த முஹாஜிர் அன்சாருடைய கபர்கள் பூசப்பட்டதாக நான் பார்க்கவில்லை அப்படிங்கிறார் ஷாஃபி இமாம். அது மட்டும் சொல்லலங்க, இன்னும் சொல்றாரு, வகத் ரஅய்து மினல் உலாத்தி, பல நிர்வாகிகளை, அதிகாரிகளை, ஆட்சியாளர்களை நான் கண்டிருக்கிறேன். மை யஹ்திமு பி மக்கத்த மா யுப்னா ஃபீஹா, மக்காவிலே கட்டப்பட்டிருந்த பல கபறுகளை இடித்து தள்ளிய ஆட்சியாளர்களை நான் கண்டிருக்கிறேன். ஃபலம் அரல் ஃபுகஹா யஈபுன தாலிக, ஒரு மார்க்க அறிஞரும் அதை குறை சொல்லவில்லை. மக்காவுல அன்சார் முஹாஜிருக்கு இல்ல, பிந்தி வந்த ஆள் கபரை கட்டிவிட்டாங்களாம். மக்காவுடைய அதிகாரியா இருந்தவர் இடிச்சு தள்ளார். எல்லாத்தையும் மக்காவுடைய அதிகாரியா இருந்தவர் என்ன செய்யறாரு, எல்லா கபரையும் இடிச்சு தள்ளுறாரு. அப்ப உலமாக்கள் நிறைய இருந்தாங்க, ஒரு உலமாவும் இது அப்ஜெக்ஷன் பண்ணல. எல்லாருக்கும் சந்தோஷம், நல்ல வேலை செஞ்சாங்க, இந்த அதிகாரிகள் சரியான வேலை செஞ்சாங்கன்னு ஒரு ஆள் அதை விமர்சிக்கல. அதை நான் கண்டிருக்கிறேன். முஹாஜிருக்கு கபருக்கு பூசல, அன்சாரி கபருக்கு பூசல, மற்றவங்க கபரை பூசி வச்சிருந்தாங்கன்னு சொன்னா அதை கவர்மெண்ட் இடிச்சு தள்ளுது. அதை கண்ணால பார்த்திருக்கிற ஒரு உலமாவும் அதுக்கு அப்ஜெக்ஷன் பண்ணலங்கிறார ஷாஃபி இமாம். எது ஷாஃபி மதுஹப்? இந்த கட்டி வச்சுக்கிற ஷாஃபி மதுஹபா? மதுஹபையாவது பின்பற்றுங்களேங்க, உங்க நம்பிக்கைப்படி மதுஹபையாவது ஒழுங்கா பின்பற்றி இடிச்சு தள்ளுங்களேன். மதுஹபை நீங்க ஷாஃபி மதுஹப் பின்பற்றது உண்மையாக இருந்தால் கபர் இருக்கக்கூடாது. இப்படி அடிப்படையான கொள்கைகள் மேட்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா அதுல மதுஹபை பின்பற்ற நிறைய விஷயங்கள். வணக்க வழிபாடுகள்ல முக்கியமான வணக்கம் தொழுகை. உதாரணத்துக்கு சொல்றேன், அந்த தொழுகையில செய்யக்கூடிய சில கூத்துக்களை மதுஹபுக்கு தப்புல கண்டிக்கிறாங்க. ஆனால் அதை உலமாக்கள் உங்களுக்கு மதுஹபுல சொல்லி தர்றாங்க. உலமாக்கள் என்ன பண்றாங்க, சும்து சிபியான்னு எழுதி வச்சுக்கிட்டு, இங்க கிதாபுகள் மதுஹபுக்கு நிறைய இருக்கு, மார்சால ஓதுனது, அதை ஓதி கொடுக்க இவருக்கு அரபி தெரியாது. சும்து சுபியா அஹ்காமுல் முஸ்லிம் எழுதி வச்சுக்கிட்டு இந்த மக்களுக்கு என்னென்னமோ புதுசா டெவலப் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் இருக்கான்னு பாருங்க. இப்ப என்ன பண்றாங்க, ரமலான் மாசம் வந்துருச்சுன்னு வைங்க, தராவி தொழுகை நடக்கும். தராவி தொழுகை நடந்தா என்ன செய்யும்,
ஃபாஸ்ட் 20 ரக்காத் தொழணும்ல, தொழுகிற முறையில் 20 ரக்காத் தொழுதா என்ன ஆகுறதுங்கிறேன். சுபுக்கு தொழுகிறாரு அந்த மாதிரி 20 ரக்காத்து போட்டாருன்னா என்ன ஆகும் அவருக்கு முடியுமா? அதுக்காக என்ன பண்றாரு, ஃபாஸ்டா போகும். அனந்தபுரி எக்ஸ்பிரஸ் மாதிரி என்ன செய்யும், பறக்கிறது பாட்டுக்கு. அப்ப அந்த மாதிரி வேகமா போயிட்டு இருக்கு பாருங்க. போகும்போது அல்லாஹ் அக்பர் சமிஅல்லாஹு லிமன் ஹமிதா, அல்லாஹ் அக்பருக்கு அடுத்து அந்த ரேயும் சீன் அப்படி ஒட்டிக்கிட்டு வரும். அல்லாஹ் அக்பர் சமிஅல்லாஹு லிமன் ஹமிதா அல்லாஹ் அக்பர். இது என்னங்க, இதுக்கு பேர் ருக்குவா, இதுக்கு பேர் தொழுகையா அப்படின்னு நம்ம பல காலமா கேட்டோம்ல. அப்படின்னு பிக்கி கிதாபுல கேட்கறாங்க. இப்படி நம்மள கேட்டுக்கிட்டு இருந்தோம். இப்ப நமக்கு முந்தைய கேட்டுக்கிறாங்க. இந்த ஆளுக்கு மதுகபையும் பின்பற்றாம தான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அது எங்க இருக்குன்னு கேட்டா யானத்து தாலிபில் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா அதை சொல்லி காட்டுறாரு. வல் யஹ்தர் மினத் தஹ்பீபில் முஃப்ரித்தில்லதி யாதாதுஹு கதீரும் மினல் ஜஹலத்தி பி ஸலாத்திஹிம் லிதராவிஹி. தராவி தொழுகையிலே சில மூடர்கள் ரொம்ப அலட்சியமா பொடுபோக்கா நடக்கிறார்களே, அதை தவிர்த்து கொள்ளட்டும். தராவி தொழுகையில் இந்த உலமாக்களை மூடர்ங்கிறார் அவர். இந்த தொழுகிற ஆட்களை எல்லாம் அந்த கிதாபுக்காரர் ஜஹலத்துங்கிறார். இந்த தொழுகை நடத்தக்கூடிய தவிர்த்து கொள்ளட்டும். என்ன பண்ணிடுறாங்கன்னு கேட்டா ஹத்தா ருப்பமா யகவுன பி சபபிஹி ஃபில் இஹ்லாலி பி ஷைஇன் மினல் வாஜிபாத். இதன் காரணத்தினால் அந்த பொடுபோக்கினால கடமையான பல விஷயங்களை, தொழுகையில் உள்ள கடமைகளை விட்டு விடுகிறார்கள். மிசுலு தர்க்கு துமானீனத்தி ஃபிர் ருக்குஇ வ சுஜூத். ருக்குவளையும் சஜிதாவளையும் நிதானம் காட்டணும். துமானீனியத்தின் பேரு அது ஃபிக்ஹ் கிதாபுல இருக்குது. ருக்குவுக்கு போனா 3 தடவை தஸ்பீஹ் செஞ்சு நிதானிச்சு அப்புறம் எந்திரிச்சு சமிஅல்லாஹு லிமன் ஹமிதாங்கணும். இதுகளை தராவிகில் மூடர்கள் விடுகிறார்கள். மூடர்கள் விட்டு விடுகிறார்கள். அதான் அம்புட்டு பேசிமா பண்றாரு. அம்புட்டு பேசிமாமுக்கு சாபி கிதாபு சொல்லக்கூடிய பட்டம் என்னன்னு கேட்டா ஜாஹில். நம்ம எப்படி ஜாஹில்மாங்க, நீங்களாம் ஜாஹில்கள், உங்களுக்கு குர்ஆன் விளங்காதும்பாங்க. அவங்கள ஜாஹிலுங்குது. இப்ப மதுஹப் கிதாபு வந்து இப்படி செய்யக்கூடியவர்கள். அது மாதிரி கிராஅத்தில் தர்கி கிராஅத்தில் ஃபாத்திஹத்தி அலல் வஜ்ஹில்லதி லா புத்த மின்ஹு பிஸபபில் அஜலா. அவசரத்தின் காரணமாக கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டிய அந்த உச்சரிப்புகளை கூட ஃபாத்திஹாவில் விட்டு விடுகிறார்கள். அல்ஹம்து ஓதும் போது கூட அந்த ஆயத்தை நிறுத்தி ஓதுவது, உச்சரிப்புகளை தெளிவுபடுத்துவது ஒரு மூச்சு தானுங்க. பிஸ்மில்லாஹ் பாரு வலல்லாலின்னு வாருங்க. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமிddin. இது என்னங்கற அஜலத் அவசரத்தினால இப்படி எல்லாம் பண்றீங்களப்பா, இது மூடன் செய்யற வேலை விட்டுருங்க. மூடன் சொல்ற வேலை ஒரு மௌலவி எப்படி செய்வாரு? மதுகப மேல உனக்கு நம்பிக்கை இருந்தா அப்படி தொழுவிப்பியா? அம்புட்டு பேர் தொழுகையும் பாழாக்குறீங்களப்பா. 20 தொழுவுறீங்க, அதே சரியில்லாத விஷயம், பிதஅத்துக்குடைய குற்றம் உங்களுக்கு தனியா வரும். அதையாச்சும் இந்த தொழுகிற முறையாச்சும் ஒழுங்கா செய்றீங்களா? மதுகப பின்பற்றி கிடையாது. அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க, எல்லா மதுகபலையும் பார்க்கலாம். தொழுகைக்குன்னு ஒரு நீயத்து சொல்லி தருவாங்க. தொழுகை செய்யறது உசல்லி ஸலாத் லுஹரி 4 ரகாத்தின் முஸ்தக்பிலன் இலல் கிப்லத்தி ஷரீஃபத்தி மாமூமன் அல்லாஹு அக்பர்னு சொல்லுவாங்க. வணங்குதா? இப்படி ஒரு ஸ்டைல். அது வாசகங்கள். அது இந்த மக்தபுல ஓதும் போது நாங்கெல்லாம் மறந்து போச்சு போலாம், சொல்றது இல்லையில, மறந்து போச்சு. நம்ம பெருசா சொல்லி தருவாங்க. இது சாபிலையும் அப்படி தான் பண்ணுவாங்க, அனபிலையும் அப்படி தான் பண்ணுவாங்க. அதுலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காயல்பட்டு அந்த மாதிரி ஊருக்கு போனீங்கன்னா அந்த அல்லாஹ் அக்பர் இருக்குல்ல, அந்த அலிஃபுக்கு ரேக்கு இடையில அந்த நீங்கள் தமிழ் சொல்லிடணுமா. அதுக்காக சொல்லி இப்படின்னு 50 டைப்ல கட்டுவாங்க. அந்த சல்லியை கொண்டாந்து அதுக்குள்ள அடக்கணும்ல. அல்லாஹ் அக்பருங்கிற 2 கலிமாவுக்குள்ள 40 கலிமாவை அடக்க இயலுமா? உசல்லி தராத்தில் ஒரு அதே சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். அதை செய்ய சொல்லி கொடுத்தவன அல்லாஹ் அக்பருக்குள்ள சொல்லி முடிச்சிடணும். அல்லாஹ் அக்பர் 2 சொல்லு, அதுக்குள்ள உசல்லி ஃபர்லல் லுஹரி 4 ரகாத்தின் போட்டு எப்படி சொல்றது? இப்படி சொல்லி கொடுத்து பைத்தியம் முடிச்சு போய் வஸ்வாஸ் ஆகி அப்படிலாம் செய்வாங்க. தக்பீர் ருக்குக்குலாம் போயிடுவார் இமாம். அவர் தக்பீரை கட்டிக்க மாட்டார். இவர் 70 தடவை கட்டுவார். இதெல்லாம் நடந்து ஒரு காலத்தில் நாங்க சின்ன ஆளா இருக்கையில. அது கடந்துட்டு போகுது. இப்ப என்ன பிரச்சனைன்னு கேட்டா ஷாபி மதுஹப்லையும் ஹனஃபி மதுஹப்லையும் உசல்லின்னு சொல்லி கொடுக்குறீங்களே, அது எந்த கிதாப்ல இருக்கு? தொழுகையாவச்சு நீங்க மதுஹப்ல சொல்லி கொடுத்தீங்களா? ஏன்பா மற்ற விஷயம் தொலைச்சிருப்போங்க. தொழுகிற விஷயத்துக்கு தானே பிரச்சனையை உண்டாக்குறீங்க. தொழுகைக்கு தானே வரக்கூடாதுங்கிறீங்க. தொழுகைக்கு தானே போர்டு போடுறீங்க, மற்றதுக்கு போடல. இல்ல, தொழுகைக்கு தானே பள்ளிவாசல் தேவை. அப்ப எதுக்கு பள்ளிவாசல் தொழுகையிலான பொழப்பு நடத்துறீங்க? அப்ப எந்த விஷயத்தை பெரிய சீரியஸா எடுத்துக்கிட்டு தொழுகையில தொப்பி தொழுகையில வரலன்னு தானே சொல்றீங்க. அப்படிப்பட்ட ஒரு தொழுகையாவது உங்கள் மதுஹப் படி செய்கிறீர்களா? தப்பு இருக்குது. எது உசல்லிங்கிறது தப்பா. அது தப்பு நானா சொல்லல. ஹனஃபி கிதாபை எடுத்துக்கிட்டீங்கன்னா பஹ்ருர் ராயிக்ல என்ன சொல்றாங்கன்னு கேட்டா
வ அலா கியாசி மா கத்தம்னாஹு ஃபி நிய்யத்தி ஸலாத் இன்னமா யஹ்சுனு இதாலம்